ஆரம்பிக்கலாமா? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரிப் போக போகிறோம். ஏன் இவ்வளோ நாள் கேப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தனால வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பை வந்து கண்டுக்காமையே விட்டோம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து விலாக்ஸ் வந்து போடுவோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளோட ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா காரில் தான் வந்து போக போகிறோம். எங்கேன்னு வந்து கேட்டிங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர்லேருந்து நம்ம வந்து ராமேஸ்வரத்துக்கு நம்ம கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:31 நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து கிளம்பினோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக தான் போக போகிறோம். காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக வந்து ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான்ட்டு. ஸோ இதுதான் வந்து சாரோட ஃபஸ்ட்டு லாங்காக வந்து பார்த்திங்கன்னா கார்லேயே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போக போகிறாரு. அதுவும் 8 hours 32 minutes இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ரீச் ஆகிருக்கு. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் தெரியுது. ஸோ அதுதான் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரோட மெயின் பஸ் ஸ்டாப். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் ரீச் ஆயாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:45 வந்து ஆகுது. லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள் ராஜீவ் காந்தியோட மெமோரியல். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் போகிற சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எந்த ஊர் வரும்னு வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு தான் வரும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ராமேஸ்வரம் 2 times போயிருக்கேன். இது 3rd time வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போக போகிறேன். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா செங்கல்பட்டு திருச்சி. ஸோ செங்கல்பட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 32 kilometers இருக்குது. வாங்க போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ டோல்கேட்ஸ் வருது, தென் எவ்வளோ ஃபீ ஆகுது ஒரு டோல்கேட்லேயும், தென் எவ்வளோ பெட்ரோல் நமக்கு வந்து செலவாகுது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நாங்கள் பெட்ரோல் போட்டோம். ஸோ நாங்கள் 2987 நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் போட்டோம். 628 kilometer போகலான்னு போட்டிருக்கு. ஐ திங்க் நம்ம ராமேஸ்வரம் போகிற வரைக்கும் வேறு போட வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்க்கலாம் எப்படி மைலேஜ் கொடுக்குதுன்ட்டு. நம்ம லெஃப்ட்டில் போனால் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் ரீச் ஆகிடுவோம். ரைட்டில் போனால் காஞ்சிபுரம் போயிடலாம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போக போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா திருச்சி அண்ட் செங்கல்பட்டு வரும். செங்கல்பட்டு வந்து பார்த்திங்கன்னா 22 kilometers. டைம் வந்து 5:58 ஆகுது. வாவ், ஸ்ட்ரைட்டாக வந்து பாருங்கள் சன்ரைஸ் வந்து ஆகுது. செம்மையாக இருக்குல்ல இங்கேருந்து வியூ பார்க்கவே. காய்ஸ், நம்மளோட ஃபஸ்ட் டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டோல்கேட். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு 75 rupees வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு. செங்கல்பட்டு டோல் தாண்டினோடனே வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது, என்னன்னு தெரியல. ஸோ ஆம்புலன்ஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரௌடில் நின்றுட்டுருக்கு. ஈவினிங்லாம் வந்து பாருங்கள் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ராங் வேயில் வந்து போயிட்டுருக்கானுங்க. காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டை வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ அங்கே ஏன் அவ்வளோ க்ரௌட் அண்ட் டிராஃபிக்காக இருந்துச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா கவுந்து கிடந்துச்சு. பார்த்தோன்னே எங்களுக்கே ஷாக்கிங் ஆகிடுச்சு, எப்படிடா இப்படின்ட்டு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பத்திரமா சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா கார் ட்ரைவ் பண்ணுங்கள், கார் ஆர் பைக். திண்டிவனம் வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 39 kilometers இருக்குது. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயாச்சு. ரைட் சைடில் வந்து பாருங்கள் மேல்மருவத்தூர் கோயில். ஸோ ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். ஸோ நீங்கள் இந்த வழியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆக போகிறோம். வாங்க போகலாம். நம்மளோட செகண்ட் டோல் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு, ஆத்தூர் டோல் பிளாசா. ஸோ காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 rupees வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் ரீச் ஆயாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:31 ஆகுது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோட் மாதிரி போகுதில்ல, அதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் வந்து ரீச் ஆகிடுவீங்க. ஸோ நம்ம இன்னும் ராமேஸ்வரம் ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 hours 42 minutes வந்து இருக்குது. கொஞ்சம் நேரம் இல்லை, ரொம்ப நேரமே இருக்குது. எப்படியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வந்து கடந்து வந்தாச்சு. வாங்க நம்ம போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வலையப்பத்தி சாங் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அதனால் சார் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து விஜய் சாங்ஸ் போடுறதுனால என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு. என்னோட ரைட் சைடு வந்து பாருங்கள் டிவிகே கொடி பறக்குதா. ஸோ எங்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விக்ரவாண்டியில் வீசாலியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா விக்ரவாண்டி வந்து ரீச் ஆயாச்சு. ஆஃப்டர் விக்ரவாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்த டோல் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 3rd டோல்கேட் உளுந்தூர்பேட் எக்ஸ்பிரஸ்வேஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 105 rupees வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் வந்து ரீச் ஆயாச்சு.
டைம் வந்து பார்த்திங்கன்னா 8 ஆகுது ஷார்ப்பாக. ஸோ திண்டிவனம்க்கு 7:30க்கு போகணும். ஸோ இப்போ வந்து 8 நம்ம வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஜஸ்ட் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 21 கிலோமீட்டர் தான் விழுப்புரம். அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்தாச்சு. ஸோ இந்த பிரிட்ஜ் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஊர் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜுக்கு மேலே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் ராமேஸ்வரம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 394 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 6 hours 12 minutes இருக்குது நம்ம ராமேஸ்வரம் ரீச் ஆகிறதுக்கு. வாங்க போகலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்டாப் பண்ணலான்னு வந்திருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் தாண்டி அன்னபூர்ணா அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கெஃபே, ப்ளே ஏரியா அண்ட் ரெஸ்டாரண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. காய்ஸ், ஹோட்டல் அன்னபூர்ணாவில் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 8:25க்கு உள்ளே போனோம். 8:57க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வெளியவே வந்துவிட்டோம். குவிக்காக வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் அன்னபூர்ணா ஹோட்டல் ஃபேமஸ். ஸோ அதனால போகலான்னு போனோம். பட் அது வேறு பிரான்ச், இது வேறு பிரான்ச். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளோட அடுத்த டோல்கேட் வந்தாச்சு. செங்குறிச்சி டோல்கேட் 65 சார்ஜ் பண்ணுறாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:27 ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் தான். ஸோ பெரம்பலூர் ரீச் ஆக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 41 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டோட்டலாக 5 hours 15 minutes வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ட்ராவல் பண்ணணும். எஸ்டிமேட்டட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:44க்கு நம்ம வந்து ராமேஸ்வரம் ரீச் ஆகிடலாம். நம்மளோட 5th டோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். திருமந்துரை டோல். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா காருக்கு 65 rupees வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னும் எவ்வளோ டோல் இருக்குன்னு தெரில. வாங்க போகலாம். பெரம்பலூர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. பெரம்பலூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:06 வந்து ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தான். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா 47 கிலோமீட்டர் இருக்குது திருச்சி போகிறதுக்கு. ஸோ இன்னும் ராமேஸ்வரம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 hours 33 minutes தான் இருக்குது. மக்களே, நம்மளோட அடுத்த டோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். நம்மளோட அடுத்த டோல் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் டோல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 6th டோல். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 55 rupees வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சமயபுரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:35 ஆகுது. ஸோ சமயபுரம் மாரியம்மன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே போட்டிருக்காங்களே, ஸோ அந்த வழியில் போனால் வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ராமேஸ்வரம் அண்ட் திண்டுக்கல், ரைட் எடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா சேலம் வந்து போயிடலாம். காய்ஸ், ரைட் எடுத்து 5 kilometers வந்து போனீங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம். திருச்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரீச் பண்ணிடலாம். வாங்க காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்சி வந்து ரீச் ஆயாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:52 ஆகுது. ஸோ பார்த்திங்களா, லெஃப்ட் எடுத்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வந்து போயிடலாம். ஸோ கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 264 kilometers வந்து இருக்குது. இன்னும் நம்ம 3 hours 45 minutesக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆகிட முடியும். வாங்க போகலாம். திருச்சி தாண்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக டீ பிரேக் வந்து போட்டுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எகெயின் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. ஒரு 15 minutes பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் எகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரனூர் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆயாச்சு. ஸோ லெஃப்ட் எடுத்திங்கன்னா 2 kilometers வந்து கீரனூர் வந்து ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை போயிட்டு அப்புறம் வந்து காரைக்குடி போவோம். இங்கேருந்து புதுக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா 26 kilometers, காரைக்குடி வந்து பார்த்திங்கன்னா 66 kilometers இருக்குது. ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு டோல் சொல்ல நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். திருச்சி தாண்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோல் வரும், திருச்சி காரைக்குடி டோல்னு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காருக்கு 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை வந்து ரீச் ஆகியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:50 ஆகுது. லெஃப்ட் எடுத்திங்கன்னா 5 kilometers நீங்கள் புதுக்கோட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா காரைக்குடி, மதுரை, ராமேஸ்வரம் ரீச் பண்ணிடலாம். காரைக்குடி வந்து பார்த்திங்கன்னா 42 kilometers இங்கேருந்து. மதுரை வந்து பார்த்திங்கன்னா 109 kilometers. பட் நம்ம மதுரை வந்து டச் ஆக மாட்டோம். ராமேஸ்வரம் வந்து பார்த்திங்கன்னா 182 kilometers இருக்குது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 hours 57 minutes இருக்குது நம்ம ரீச் ஆகிறதுக்கு. நம்மளோட நெக்ஸ்ட் டோலான 8th டோல் திருச்சி காரைக்குடி டோலுக்கு தான் வந்திருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி காரைக்குடி டோல் தான் போட்டிருக்காங்க. 45 rupees வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஐ திங்க் மழை பெய்யும்னு நினைக்கிறேன். காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் இல்லை, மோடமாக தான் இருந்துச்சு. ஐ திங்க் அந்த சைட்லாம் வந்து மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன்.
காரைக்குடி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னும் 18 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பிள்ளையார்பட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 21 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி வழியாக போயிடுவோம். அப்படியே பிள்ளையார்பட்டி வந்து அந்த சைடு வந்து போய்டும்னு நினைக்கிறேன். மழை வர வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தூறல் தான் வந்து போடுது. பயங்கரமான மழைலாம் கிடையாது. பாருங்களேன், ஸ்கையே வந்து நல்லா தெளிவாகிடுச்சு. ஐ திங்க் மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி ரீச் ஆகியாச்சு. ஸோ லெஃப்ட் எடுத்து அப்படியே நீங்கள் போனீங்கன்னா 6 கிலோமீட்டர்ஸில் காரைக்குடி வந்துடும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:27 வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 hours 22 minutes வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராமேஸ்வரம் வந்து ரீச் பண்ணிடுவோம். லெஃப்ட் எடுத்தால் தேவக்கோட்டை, ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ராமேஸ்வரம் வந்துடும். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோட் போகுதுல, ஸோ அதில் நீங்கள் போயிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா தேவர்கோட்டை வந்து ரீச் பண்ணிடுவீங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:43 வந்து ஆகுது. அட என்னடா இது, எகெயின் மழை பெய்யுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பெய்யுது. அப்போ இருந்தது கம்பேர் பண்ணால் இப்போ எகெயின் ஃபாஸ்ட்டாக பெய்யுது. எகெயின் எனக்கு தெரிஞ்சு நின்றுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாகலாம் மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். நம்ம திருப்பதி போகும்போது மழை பெஞ்சு நின்றுச்சு. இப்போ எகெயின் ராமேஸ்வரம் போகிறோம், அப்போவும் மழை பெய்யுது. காய்ஸ், நம்மளோட அடுத்த டோல் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. கோடிக்கோட்டை டோல். இது வந்து நம்மளோட 9th டோல். ஸோ ஐ திங்க் இன்னும் ஒரு டோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 45 rupees வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எகெயின் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பிரேக் டைம் வந்து போட்டோம். ஜஸ்ட் ஒரு 10 minutes சும்மா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 1 hour 28 minutes நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிடலாம். 8 ஹார்ஸ்லேருந்து 1 hour கிட்டத்தட்ட வந்துட்டோம். அதுவும் இப்போ 2 digitல வந்துருச்சு. 84 கிலோமீட்டர் தான் இருக்குது ராமேஸ்வரம் போகிறக்கு. ஃபைனலாக நம்மளோட லாஸ்ட் டோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம், வெனந்தூர் டோல். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 rupees வந்து காருக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. காய்ஸ், நமக்கு திருச்சி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4 way வரும். ரோடு ஆல்சோ நமக்கு வந்து பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வே வந்து ஃபுல்லாமே ராமேஸ்வரம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ராமநாதபுரம் ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 14 kilometers தான் இருக்குது. நம்ம ராமேஸ்வரம் போகிறதுக்கு இன்னும் 66 kilometers இருக்குது. 1 hour 14 minutes இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் 100லேருந்து 110 அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ராமநாதபுரம் 4 kilometers வந்துடும். லெஃப்ட் எடுத்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 60 kilometers நம்ம ராமேஸ்வரம் ரீச் பண்ணிடுவோம். இதே ரைட் எடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மதுரை வந்து 120 kilometers வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீச் பண்ணிடலாம். ராமநாதபுரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ப்பாக 149 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். லெஃப்ட் எடுத்து வந்து போனோன்னா 51 kilometers வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் ரீச் பண்ணிடலாம். இதே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா டியூட்டிகோரின், கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் திருச்செந்தூர் வந்து போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுக்க போகிறோம். பாம்பன் பிரிட்ஜ் ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 24 kilometers இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடிக்கு வந்து 52 kilometers இருக்குது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து பார்க்குறதுக்காக. இன்னும் 19 kilometers வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ராமேஸ்வரம் வந்து ரீச் பண்ணிட முடியும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகிறதுக்கான ட்ராக்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இதோட 4th time ராமேஸ்வரம் வரேன். பட் 4 timeமே வந்து பார்த்திங்கன்னா காரில் தான் வந்திருக்கேன். பட் எனக்கு ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப ஆசை. பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் ஆச்சு ட்ரெயினில் வர முடியுமான்னு பார்க்கலாம். காய்ஸ், இங்கே வந்து பாருங்கள், ரைட் சைடில் கடல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் வந்து வந்துடும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பன் பிரிட்ஜ் நியூவாக இது பண்ணி ஓப்பன் பண்ணாங்களே, ஸோ அதுக்கே நாங்கள் வரணும்னு நினச்சோம். பட் இப்போ வரணுன்னுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு 2 வாட்டி வரணும்னு நாங்கள் வரல. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்போ வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்கி பார்க்காம நான் போகவே மாட்டேன். ஸோ இந்த வாட்டி உங்கள் கூட நான் வந்து பார்க்க போகிறேன். ஸோ காய்ஸ், த வெயிட் இஸ் ஓவர். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் எல்லோ கலரில் இல்லை, ப்ளூ கலரில் இருந்துச்சு. ஸோ இப்போ மாறி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நியூவாக ஓப்பன் பண்ணனால. ஸோ அங்கே என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம ட்ரெயினில் வந்து கண்டிப்பாக ராமேஸ்வரம் வரோம். ஏன்னா எனக்கு ஒரு தடவை இங்கே பார்க்கும்போது ஐயோ எனக்கு போகணும் அப்படின்னு தான் வந்து தோணுது. அதே மாதிரி நான் ஒரு தடவை வரும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ட்ரெயின் போகணுன்னு நான் ஆசைப்படுவேன். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை கூட போனதில்லை. சரி, ஓகே.
ஸோ காய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வா எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைக் என்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வீடியோவில் போயிட்டுருக்கும் போது என்னால் காமிக்க முடியல. பிகாஸ் இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா தடுக்குது. உங்களுக்கு நான் இறங்கி நின்று வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து காட்டுறேன். தென் எனக்கு நிறையா மெமரிஸ் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில். சின்ன வயசில் என் கசின்ஸ் கூடலாம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லூட்டி அடித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஞாபகம் வருது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்தது. அதனால தான் நாங்கள் லஞ்ச் கூட சாப்பிடல. பரவாயில்ல, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ரூம் செக்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த தருணம் வரப்போகிறது. காய்ஸ், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் ரீச் ஆகிருக்கு. டோட்டலாக 10 டோல்கேட்ஸ் இருக்குது. செங்கல்பேட்டு டோல்கேட், ஆத்தூர் டோல்கேட், உளுந்தூர்பேட் எக்ஸ்பிரஸ்வேஸ், செங்குறிச்சி டோல்கேட், திருமணந்துறை டோல், சமயபுரம் டோல், திருச்சி காரைக்குடி டோல், எகெயின் திருச்சி காரைக்குடி டோல், கோடிக்கோட்டை டோல், மெனந்தூர் டோல். இந்த 10 டோலுமே சேர்த்து நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 615 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகுது சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் வரதுக்கு டோல் ஃபீ. நான் 3 டைம் ராமேஸ்வரம் வரும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து தான் ராமேஸ்வரம் வந்திருக்கேன். இந்த மாதிரி சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் இந்த மாதிரி இவ்வளோ டிஸ்டன்ஸில் நான் வந்து அதுவும் காரில் வந்து ட்ராவல் பண்ணதே இல்லை. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ராமேஸ்வரம் வரான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ தடவை வந்து ராமேஸ்வரம் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஸோ காய்ஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வியூவை பார்க்குறக்காக வந்துட்டோம். பாருங்கள், நியூவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிரிட்ஜை. யாரெல்லாம் இந்த நியூவாக ஓப்பன் பண்ண பிரிட்ஜை வந்து பார்த்துட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க போகிறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம் எவ்வளோ பேர் போயிட்டீங்க அண்ட் எவ்வளோ பேர் போக போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நடந்து போய் வந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் டைரெக்டாக இது பார்த்து முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு இருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட்டு தாங்க. ஸோ நாளைக்கு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கோயிலுக்கு போக போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். போமான்னு தெரியல, போகணும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள் ஏபிஜே அப்துல் கலாமோட மெமோரியல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் டைம் வரும்போது போனேன், செமையாக இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தோம். ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் வந்து ரீச் ஆகியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:45 ஆகுது. ஹப்பாடின்னு இருக்குது. போயிட்டு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துடணும். ஸோ உங்களை நாளைக்கு எகெயின் நான் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.